இன்றைக்கி நம்ம பார்க்குற லீட் கோட் ப்ராப்ளம் என்னென்னா லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து மீடியம் டைப் ப்ராப்ளம். இதை வந்து எப்படி ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம இது வந்து பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து சால்வ் பண்ணுறதை வந்து எப்படி கோடில் கன்வெர்ட் பண்ணுறது, கோட் வந்து பைத்தான் கோடை யூஸ் பண்ணி அதை நம்ம கோடில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பேசிக் பைத்தான் கோடு தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணி கோடில் நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா நீ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ அது ஆர்டர் வந்து கரெக்டாக அதே ஆர்டரில் இருக்கணும், அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். ஸோ சப்ஸ்ட்ரிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ பிடபிள்யூன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான், பின்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ பிடபிள்யூன்னு சொல்லிவிட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து WKE இருக்குது, நீங்கள் WEன்னு மட்டும் ஸ்ட்ரிங்கை இதை வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங்னு சொல்ல முடியாது. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதோட ஆர்டர் வந்து கரெக்டாக அதே ஆர்டரில் இருக்கணும். ஸோ நம்ம இந்த PWக்கு அப்புறம் W தான் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இது ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு இதை எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ WK இருக்குன்னா K விட்டுட்டு WE சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. ஸோ WKE இதுதான் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங், WKன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் இப்போ PWW அப்படின்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் என்ன இருக்கணும்னா ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே கேரக்டர் திருப்பி வந்திருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து சப்ஸ்ட்ரிங் கிடையாது, ஏன்னா இந்த WW வந்து பக்கத்தில் ஒரே கேரக்டர் இன்னொன்று வாட்டி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரிப்பீட்டாக வரக்கூடாது, அந்த வந்த கேரக்டரை ரிப்பீட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இதை பார்த்து இதில் எதெல்லாம் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ நம்ம சிங்கிள் கேரக்டர்லாம் விட்டுடலாம், மல்டிபிள் கேரக்டர்ஸ் சப்ஸ்ட்ரிங் மட்டும் இப்போ நம்ம எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கோட இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு PW. ஸோ ஏன்னா PWக்கு அப்புறம் W வர்றதுனால இதை நம்ம வந்து சப்ஸ்ட்ரிங்காக இது பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் PWவோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு W எடுக்கிறேன், பட் WW வந்து ரிப்பீட் ஆகுது, ஸோ அதனால் இதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு W. நெக்ஸ்ட் W பக்கத்தில் என்ன இருக்குது, K இருக்குது. ஸோ W ஆட் பண்ணுறேன், K ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு E வந்து இங்கே எங்கேயுமே இல்லை, ஸோ ஈன்றது புது கேரக்டர், அதுவும் ஆட் பண்ணுறேன். W பார்த்தோன்னா இங்கே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு W இருக்குது, நம்மளுக்கு ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு W இந்த இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் என்ன, K எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு E. W வந்து ஏற்கனவே இல்லை, ஸோ இதுதான் நம்மளோட சப்ஸ்ட்ரிங். இதில் வந்து லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் எது, இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்ட்ரிங் வந்து 3 தான். ஸோ நம்மளோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து 3 தான் நம்மளோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து 3. இதில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது WKE. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து WKயோட சப்ஸ்ட்ரிங் வந்து லாங்கஸ்ட், அதுதான் 3. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து நம்ம ஒன்று கூட கம்பேர் பண்ணி இதை நம்ம சப்ஸ்ட்ரிங்காக எழுதலாம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி இதை எஃபிஷியண்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம இங்கே செக் பண்ணமே தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து P நம்ம வந்து ஒரு இது வச்சுப்போம், அதில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அதோட லென்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணுறதுனால நான் 2 பாயிண்டர் வச்சு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்கும், இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ நான் அரே ஃபார்மேட்டில் இது பண்ணியிருக்கேன் அந்த ஸ்ட்ரிங்கை.
PWWKEW வந்து அரே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அரேயில் வந்து இனிஷியலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் அரேயில் ஸ்டோர் ஆகும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ ஒரு அரே ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக நான் என்ன செஞ்சிடறேன்னா இங்கே பாயிண்டர் லெஃப்ட் பாயிண்டரும் என்னோடய ரைட் பாயிண்டரும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா என்னோடய ரைட் பாயிண்டரை வச்சு நான் ஒன்று தான் மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரைட் பாயிண்டர் எங்கே இருக்குது? P. இது நான் ஆல்ரெடி ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ இந்த P வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்க ஒரு செட்டு வச்சுப்போம். என்ன செட்டு தான் வந்து யூனிக்யூ பைத்தானில் வந்து செட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹேஷ் செட்டுமே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு P வந்து இந்த செட்டில் இனிஷியலாக எம்டி செட். ஓகேவா? இனிஷியலாக நான் ஒரு செட்டுமே வச்சுருக்கேன். இது செட் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகி பண்ண ஸ்டார்டிங்கில் ஒரு இது வச்சுருக்கேன். நான் என்னோடய வேல்யூலாம் ஸ்டோர் அதில் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போய் அதில் போய் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? அதுமாதிரி அரேயில் இனிஷியலாக நான் 2 பாயிண்டர் வச்சுருக்கேன். இது பாயிண்டர் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது இனிஷியலாக இங்கே இருக்குது, லெஃப்ட் பாயிண்டரும் ரைட்டு பாயிண்டரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் P பார்க்குறேன். இந்த எம்டி செட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு P இதில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற செட்டில் இருக்கான்னு ஏன் செக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஸோ ஆல்ரெடி சேம் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த செட்டில் P இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். இதில் இல்லை. ஸோ இல்லைன்றனால நான் என்ன செய்கிறேன்னா ஆட் பண்ணுறேன். இந்த செட்டில் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்? P ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செட்டில் இல்லை அப்படின்னா நான் அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ரைட் பாயிண்டர் இப்போ இங்கே ரைட்டு ஆறுன்றது ரைட்டு பாயிண்டர், அதோட இண்டெக்ஸ் நம்பர் தான் எழுத போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் வச்சு தான் நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதோடய இண்டெக்ஸ் நம்பர் 0வாக இருக்குது. இப்போ நான் அதோட இதை ஆட் பண்ணிட்டேன். அந்த இண்டெக்ஸ் 0ல் என்ன இருக்குது? வேல்யூ P இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுனால நான் இதை ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இந்த செட்டில் ஆட் பண்ணதுனால. ஸோ ஆரோட வேல்யூ என்னென்னா இப்போ 1. ஆர் கூட ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால இப்போ 0லேருந்து இப்போ இங்கே ஆர் எங்கே போகுது அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு போகுது, மூவ் ஆகுது, நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு 0ல் இருந்தது, இப்போ ஆர் இங்கே இருக்குது. ஸோ இது இந்த ஸ்டெப். இப்போ என்னோடய லென்த்து எவ்வளோ இருக்குது? இதோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1. இப்போ இனிஷியலாக என்னோடய மேக்ஸிமம் லென்த்து இதுதான். நான் இந்த கேரக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட லென்த்து 1. எனக்கு லாங்கஸ்ட்டு இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும், சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பாயிண்டர் எங்கே இருக்குது? லெஃப்ட் பாயிண்டர் அப்படியே தான் இருக்குது. நம்ம ரைட்டு பாயிண்டரை தான் மூவ் பண்ணுறோம். இப்போ ரைட் பாயிண்டர் இங்கே இருக்குது. ஏன்னா ரைட்டோட வேல்யூ இப்போ இங்கே என்ன? 1. லெஃப்ட் பாயிண்டரோட இது 0. இப்போ இந்த வேல்யூ இருக்குது W. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த செட்டில் W இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இங்கே Wன்னு இருக்கா? இந்த கேரக்டர் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ அதில் இல்லை அப்படின்னா இஃப் நாட் ப்ரெசன்ட் என்ன பண்ணணும்னா ஆட் எலமெண்ட், நம்ம வச்சுருக்க எலமெண்ட்டை அதில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு அரேக்கு போகணும், நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகணும், பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ரைட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே 1, அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 1ல் இருந்துச்சு, இப்போ என்னவாகுது? 2. ரைட்டோட வேல்யூ 2. இப்போ என்னோட ரைட் இப்போ எனக்கு எங்கே இருக்குது? இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே,
இதோட லென்த் வந்து இந்த இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரைட்டு இங்கே இருக்குது. இப்போ ஒரு அறையில் வந்து பொதுவாக ஒரு அறையோட இப்போ லெஃப்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது, ரைட்டு பாயிண்டர் இங்கே இருக்குது. இந்த அறையிலோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்டர் வச்சு ரைட்டு இது வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? லென்த் இங்கே எழுதுகிறேன். லென்த்து ஈக்குவல் டு என்னென்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1. இதாவது இந்த ரைட்டு பாயிண்டருக்கும் இதை நம்ம மூவ் பண்ணிட்டோம். ரைட்டு பாயிண்டரை இனிஷியலாக எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இனிஷியலாக ரைட்டு பாயிண்டர் இங்கே இருந்துச்சு போன ஸ்டெப்பில். ஸோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே மூவ் பண்ணிட்டோம். கடைசி அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டை இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைட்டு பாயிண்டர் இப்போ இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இதோட லென்த்து. ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதுதான். பட் இது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரைட் பாயிண்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நெக்ஸ்ட்டுக்கான இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறது. அதுக்கு முன்னாடி நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிடணும். ஸோ நம்மளோட ரைட் பாயிண்டர் இங்கே இருக்குது. இதுக்கும் உள்ள லென்த் வந்து என்னது, 0 - 1 வந்து என்னது, ரைட்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். அதனால் நம்ம பெரிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 1 மைனஸ் ரைட்டு மைனஸ், அதனால தான் ரைட் மைனஸ் லெஃப்ட்டுன்னு போகிறோம். ரைட் பாயிண்டர் தான் இப்படி போகுது. ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கும். ஸோ 1 - 0 வந்து 1 ப்ளஸ் 1 இங்கே இருக்கா. ஸோ என்ன வரும், 2 வரும். ஸோ நம்மளோட லென்த் வந்து 2. ஸோ நம்மளோட செட்டோட லென்த்து நம்மளுக்கு இப்படி பார்த்தாவே தெரியுது. இதோட லென்த் வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து ரைட்டு பாயிண்டர் வந்து அடுத்த இதுக்கு வந்து எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ பாயிண்டர் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்குது, 0ல் தான் இருக்குது. ரைட் பாயிண்டர் எங்கே இருக்குது, இப்போ இந்த இடத்துல இருக்குது, 2ல் இருக்குது. ஓகேவா? இங்கே லெஃப்ட் பாயிண்டர் இருக்குது. இது ரைட் பாயிண்டர். ஸோ இப்போ என்ன செய்யணும், செக் பண்ணணும். இப்போ ரைட்டு பாயிண்டர் எங்கே இருக்கோ அதை செக் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற இதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். PW. ஸோ W போய் இங்கே செக் பண்ணுறீங்க, எங்கே இது வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ இல்லைனா தான் இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணணும். சப்போஸ் இஃப் இட் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 2 கான்செப்ட் தான். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி இதில் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். நம்ம இருக்கிறது இப்போ இந்த எலமெண்ட் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த செட்டில் ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸோ அந்த செட்டில் இருக்கிறத அந்த எலமெண்ட் வர வரைக்கும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போய் செக் பண்ணது P, அந்த எலமெண்ட் எங்கே இருக்கோ அந்த இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அது கூட சேர்ந்து அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ Pயும் இது என்ன செஞ்சிடும், ப்ரெசண்ட்னா அன்டில் தட் எலமெண்ட் we have to remove. அதாவது அந்த எலமெண்ட் வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெறும் எம்டி செட்டு தான். ஏன்னா அந்த W எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ண நம்ம என்ன செய்யணும்னா, இந்த லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டேன், Pயை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது இதில் லெஃப்ட் 0ன்னு இருக்குது, 0 கூட 1 சேர்த்தா 1, 0 + 1 1. நெக்ஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணியாச்சா. இப்போ லெஃப்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது, 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூவும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா W தான் நம்மளுக்கு இது பண்ணுற எலமெண்ட். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா 2. ஸோ எத்தனை ரிமூவ் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி இந்த லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதில் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன் நம்ம W வரைக்கும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து WPன்னு இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் W மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு.
அதனால தான் நம்ம பி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த டபிள்யூ எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் நம்ம பியும் ரிமூவ் பண்ணிடுறோம், டபிள்யூவும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் வந்து என்னன்னா இதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் இல்லைன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணும், ரைட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணும் ஒன்று ஒன்றா. இங்கே வந்து எலமெண்ட்டை நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் வரைக்குமே நம்ம ரிமூவ் பண்ண லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஆட் பண்ணும்போது ரைட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ ரைட்டு பாயிண்டர் எங்கே இருக்குது, டபிள்யூ. ஸோ டபிள்யூ இப்போ இந்த எம்டி செட்டில் இருக்கா, இல்லை. இப்போ என்ன செய்யணும், அந்த டபிள்யூவே இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ரைட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ரைட்டோட வேல்யூ என்ன, இப்போ 2. அப்போ என்ன வரும், 3யை இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்டோட வேல்யூ என்னென்னா 2, ரைட்டோட வேல்யூ 3. இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த இண்டெக்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ நம்மள்கிட்ட ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து என்னது, இதோட எலமெண்ட்டு தான் 2 தான் நம்மளோட மேக்ஸிமம் எலமெண்ட். இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது நம்ம மேக்ஸிமம் லென்த், அந்த இண்டெக்ஸோட மேக்ஸிமம் லென்த். இப்போ நம்மளோட லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்குது, நம்ம பார்த்தோம் 2ல் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ரைட்டு பாயிண்டர் 3, லெஃப்ட்டு 2, ரைட்டு 3. ஸோ நம்ம லெஃப்ட் பாயிண்டர் எங்கே போடணும் இப்போ அப்படின்னா 2ஓட இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ லெஃப்ட் பாயிண்டர், ரைட்டு பாயிண்டர் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ரைட்டு பாயிண்டர் வந்து ஆல்ரெடி அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம செட்டில் இப்போ என்ன தான் இருக்குது, டபிள்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ டபிள்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ ரைட்டு பாயிண்டர் என்னது, கே. ஸோ இந்த கே அதில் இருக்கா, இல்லை, வெறும் டபிள்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ இல்லைன்னா இந்த செட்டில் இல்லைன்னா தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. எலமெண்ட் ஆட் பண்ணால் என்ன செய்யணும், 6 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணோன்னா லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 6 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், ஆரோட வேல்யூ 3 இருக்குது. அப்போ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணால் 4. எல்லோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஆட் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டுக்கு வரும், எல்லோட வேல்யூ அதே தான், ஆரோட வேல்யூ 4. அப்போ நம்மளோட லென்த்து எங்கே இருக்குது, லெஃப்ட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட செட்டில் இப்போ வந்து டபிள்யூ கே இருக்குது. இப்போ ரைட்டில் என்ன இருக்குது, எலமெண்ட்டு இ இங்கே இருக்கா, இல்லை. இப்போ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி விடணும். ஸோ 5. அதை இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அடுத்த இதுக்கு இது ஆகிறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதோட லென்த் என்ன, 1 2 3. ஓகேவா? ஸோ என்னோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது சொல்லணுன்னா, அதாவது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இதே தான் 3 தான் வரும். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, ரைட்டோட இண்டெக்ஸ் என்ன, ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு ப்ளஸ் 1 தான் லென்த்துக்கான ஃபார்முலா. ஒரு அரேயில் ஒரு பாயிண்டருக்கு பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் லென்த்தோட ஃபார்முலா. டிஃப்ரென்ஸ் அதாவது ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1ன்றது ஆட் பண்ணிக்கணும் அரேக்காக. இப்போ வந்து ரைட்டோட இண்டெக்ஸ் என்ன, 4 மைனஸ் லெஃப்டோட இண்டெக்ஸ் என்ன, 2 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். 4 மைனஸ் 2 2, 2 ப்ளஸ் 1 இருக்குது. 2 + 1 3. ஸோ இதோட லென்த் வந்துடுச்சா. ஸோ நம்ம இதோட லென்த் வந்து என்னது, 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்போ லெஃப்டோட வேல்யூ அதே தான் இருக்குது, ரைட்டோட வேல்யூ 5ன்னு நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. ஸோ 2 இங்கே 5, சாரி ரைட்டு 5ஓட இண்டெக்ஸில் ரைட்டு. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, WKE இருக்குது. இந்த W பார்க்குது, W ஆல்ரெடி இருக்கா,
இருக்குது. ஸோ இப்போ இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருந்தால் என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். அந்த எலமெண்ட் வரைக்கும் அந்த இதில் ரிமூவ் பண்ணணும். ஸோ டபிள்யூ தான் வேணும். டபிள்யூ என்ன செஞ்சிருவேன்? ரிமூவ் பண்ணிவிடுவேன் இந்த இதுலேருந்து. ஸோ அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? கே இ மட்டும் இருக்கும். ரிமூவ் பண்ணால் என்ன செய்யணும்? லெஃப்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். லெஃப்டோட வேல்யூ என்னவா மாறும்? 3ன்னு மாறும். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட்டில் என்ன இருக்குது? டபிள்யூ. அதை வந்து என்ன செய்யணும்? இதில் ஆட் பண்ணணும். ஸோ கேஇயில் போயிட்டு டபிள்யூ ஆட் பண்ணிடணும். ஸோ ரைட் வந்து கடைசி வந்துடுச்சு. ஸோ நம்ம எல்லா ப்ராசஸுமே எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் கண்டுபிடிச்சாச்சு. கேஇ டபிள்யூ, டபிள்யூ கேஇ கண்டுபிடிச்சாச்சு. டபிள்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பி கமா டபிள்யூ பி. ஸோ இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்ட்ரிங். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். நெக்ஸ்ட்டு பி டபிள்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் டபிள்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே என்ன இருக்குது? டபிள்யூகே. நெக்ஸ்ட்டு டபிள்யூகேஇ. நெக்ஸ்ட்டு இங்கே கேஇ டபிள்யூ. ஸோ இதில் வந்து எது லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது இது தான். ஸோ 3 தான் லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்து. நம்மளுக்கு வந்து லென்த்தை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவுட்புட் வந்து இன்டீஜரு, அதோட லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எத்தனை இருக்கோ அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, ஸ்லைடிங் விண்டோவில் ஒரு பார்ட்டாக அது வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து 2 பாயிண்டர், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வச்சுருக்கு. அது பிட்வீனில் இருக்கு. அது ஆல்ரெடி அந்த செட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த செட்டில் வந்து ஆல்ரெடி ஏன் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நம்ம புதுசாக ஒரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அது ஆல்ரெடி இதில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். இல்லைனா இதை ஆட் பண்ணிவிட்டு ரைட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். சப்போஸ் அது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, நான் ஆட் பண்ணுற எலமெண்ட் அதில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த எலமெண்ட் எங்கே இருக்கும் அந்த எலமெண்ட்டை வரைக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்? ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன் நம்ம அந்த எலமெண்ட் வரைக்கும் ரிமூவ் பண்ணுறோன்னா, நம்ம சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறோம். சப்ஸ்ட்ரிங் எந்த இருக்கணும்? அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து இன்னொன்று சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். ஸோ டபிள்யூ இப்போ எனக்கு வந்து டபிள்யூ தான் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டபிள்யூ மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. பியும் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங்கோட இதுவே. ஸோ அப்போ நம்ம அதுக்கு வரைக்கும் முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு புது இது கிடைக்கும். ஸோ அது இல்லைன்னா என்ன பண்ணணும்? இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த கான்செப்டில் தான் இது வந்து ஸ்லைடிங் விண்டோவோட இது என்னென்னா, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். ஸோ எலமெண்ட் இல்லைன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ரைட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். எலமெண்ட் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்கிறோம்? லெஃப்ட் பாயிண்டரை வச்சு அப்படியே ஷ்ரிங்க் பண்ணுறோம். அந்த விண்டோவை அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வந்து ஷ்ரிங்க் பண்ணுறோம். எலமெண்ட் அந்த செட்டில் இல்லைன்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஸோ இதமே பண்ணுறதுனால நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டெப்பில் ஸோ ஒரு ஸ்டெப்புலேயும் வந்து என்ன பண்ணுறோம்? மேஜர் இது வந்து 2 இந்த கான்செப்டை தான் அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி கோடில் கன்வெர்ட் பண்ணுறது, கோடில் நான் எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து பைத்தான் கோடு யூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் கோடு வந்து சிம்பிளான கோட். பைத்தான் வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வந்து அதில் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். நம்ம அது வந்து இது எப்படியே இந்த அல்காரதத்தை வச்சு, அல்காரதம்னு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்னென்னு இது பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு எப்படி அதை வந்து கோடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைத்தான் கோட், இதோட லாஜிக் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு செட்டு இது பண்ணுறோம். அந்த செட்டில் வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்குது. ஓகேவா?
இந்த செட்டில் வந்து ஆல்ரெடி நாட் ப்ரெசண்ட், இஃப் நாட் ப்ரெசண்ட் எதுனா எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் இல்லை அப்படின்னா எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அந்த செட்டில் போயிட்டு. ஸோ ஆட் எலமெண்ட், இந்த செட்டில் போயிட்டு ஆட் பண்ணுறோம் டு த செட். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு அடுத்தது ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. ரைட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஒன்று அப்படி மூவ் பண்ணணும். இது ஒரு சினாரியோ, வேறு எதுவும் பண்ண மாட்டோம். இது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அந்த செட்டில் இல்லை, இஃப் த எலமெண்ட் நாட் ப்ரெசண்ட் இந்த செட், நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடுவோம். அது அந்த செட்டில் இல்லைன்னா தான் நம்ம அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். அந்த எலமெண்ட் வந்து இல்லைனா தான் நம்ம எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு மூவ் பண்ணணும். சப்போஸ் அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம பார்க்குற எலமெண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அந்த எலமெண்ட்டுக்கு ரிமூவ் த எலமெண்ட் இந்த செட். அதுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண இங்கே ரைட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண, இங்கே லெஃப்ட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் 2 கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம கோடு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் பைத்தான் கோட்லேயும் செட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் செட்டு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னென்ன செட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக. இது வந்து ஏன்னா நான் அரையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிக்ஷனரிலாம் தேவை கிடையாது. ஏன்னா டிக்ஷனரியில் வந்து நான் கீ வேல்யூ பேர் வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ரெண்டுத்தில் ஏன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் லிஸ்ட்டோட. ஏன்னா இது வந்து யூனிக் எலமெண்ட்ஸை தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு செட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணுற ஆப்ரேஷனும் இல்லை ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷனும் இந்த லிஸ்ட்டோட இதில் வந்து நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் செட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு செட் என்ன செய்கிறேன்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். பைத்தானில் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னா, ஒரு செட்டை ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கணும். அந்த செட்டோட நேம் கொடுத்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து செட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். இது மூலமாக நம்ம வந்து ஒரு செட்டை இனிஷியலைஸ் பண்ணலாம் பைத்தானில். ஓகேவா? இது பைத்தான் கோட், இது இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன எனக்கு வேணும், நான் வந்து வர ஸ்ட்ரிங், இது ஒரு ஃபங்க்ஷனில் தான் நான் யூஸ்வலாக இருக்கும். லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கான ஃபங்க்ஷன் நேம். ஓகே, அதில் வந்து ஸ்ட்ரிங்காக எஸ்ன்றது அவங்க பாஸ் பண்ணுறாங்க. அந்த கொஷனில் எஸ்ன்னு இன்புட் இருக்கனால நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ எஸ் வந்து இதில் வருது. ஓகே, இப்போ கேரக்டர் செட் இப்போ நான் லூப் மூலமாக பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் பாயிண்ட்டை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0 அப்படின்னு சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், என்னோடய லென்த்து அதிகமாக லாங்கஸ்ட்டு லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் லென்த்து நான் இந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் லென்த் இனிஷியலாக 0, அதுக்கப்புறம் நான் ஒரு லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இதுவாக லிட்டரேட் இல்லை, ஃபார் லூப்பில் தான் நம்ம ஒரு இதெல்லாம் லிட்டரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து சின்ன இடமா இருக்குது. இன்னொன்று ஒரு பக்கத்தில் வேணும். ஃபார் லூப்பில் ரைட்டுன்னு ஒரு பாயிண்ட்டு, ஏன்னா ரைட்டில் தானே நம்ம ஒன்று ஒன்றா இட்டரேட் பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அதனால் ரைட்டுன்னே நேம் கொடுக்குறேன். இன் ரேஞ்ச் மூலமாக இண்டெக்ஸ் வச்சு நான் ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ ரேஞ்ச் லென்த் ஆஃப் அரேயோட நேம் வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கோட இது வந்து எஸ் வேரியபிள் நேமு. ஸோ எஸ் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே என்ன லீட்கோடில் எந்த ப்ராப்ளமோட வேரியபிள் நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து
இது வந்து என்னது ரேஞ்சுன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுமே. இதில் வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங்கோட லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த் என்ன 1 2 3 4 5 6ன்னு இருக்குன்னா அதில் ஒரு இண்டெக்ஸாக வரும். ஸோ நான் உங்களுக்கு இதில் எழுதிட்டு இதோட இதுவும் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததுக்கு 6னா இங்கே வச்சுப்போம். ஒரு இண்டெக்ஸாக வரும் 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஓகே வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது நம்மளோட 2 அல்காரிதம் பார்த்தோமா. இஃப் நாட் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எலமெண்ட்டை டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம், இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அந்த அன்டில் அந்த எலமெண்ட் வரைக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட்னாவும் இன்க்ரிமெண்ட் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நான் லூப் யூஸ் பண்ணி இந்த சினாரியோ இது பண்ணுறேன். இந்த செட்டில் இது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ வைல் வர எலமெண்ட்டு ரைட்டுன்றது இப்போ இண்டெக்ஸு. இப்போ அந்த எஸ்ன்ற அதில் தான் நம்மளோட ஹோல் இதுவுமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஸோ எலமெண்ட் வந்து அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ எனக்கு அந்த எலமெண்ட் எங்கேருந்து வரும், இந்த எஸ்ஸில் இருக்கிற இந்த இண்டெக்ஸில் இருக்கிற, அதாவது இப்போ இந்த இதில் வந்து எஸ் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அரே ஃபார்மேட்டில் தான் அக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுன்றது 0 இண்டெக்ஸ், நான் இங்கே சொல்லியிருந்தால 0 1 2 3 4 அப்படி சொல்லிவிட்டு நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ ரைட்டில் வந்து இப்போ 0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை பார்க்குறேன். அது வந்து எதில் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் செட்டில். ஸோ ஆல்ரெடி அந்த செட்டில் இந்த செட்டில் தான் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதோட நேம் வந்து கேர் செட்டை நம்ம வச்சுருக்கிறது. அந்த வேரியபிள் நேம் வந்து செட்டோட நேம் நீங்கள் எது வேணால் வைக்கலாம். நான் கேரக்டர் செட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ செட்டில் அந்த செட்டிலேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவோமா. அது இருக்கிற வரைக்கும் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு ஸோ நம்ம கேரக்டர் செட்டு டாட் ரிமூவ் ஒரு செட்டில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதோடய ஃபங்க்ஷன் நேம் ரிமூவ். எதை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செட் எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் ரிமூவ் பண்ணும்போது என்ன செய்கிறோம், நம்ம இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டரில் இருக்கிறது அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ லெஃப்ட் பாயிண்டர் 0ல் இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட்டு பாயிண்டரோட இண்டெக்ஸ் வச்சு தான் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே. பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு வந்து நான் இங்கே எல்லுன்னு வச்சுருக்கேன். இதை வந்து நான் லெஃப்ட்டுன்னே ரைட் பண்ணுறேன். லெஃப்ட்டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம இனிஷியலைஸ் பண்ண ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணால் தான் நம்ம அதை வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெஃப்ட் பாயிண்டர் இனிஷியலாக 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த இருக்கிறத அது ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடைய லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டு ஈக்குவல் டு லெஃப்ட்டு +1. ஓகே. ஸோ இது பண்ணோடனே திருப்பி என்ன செய்யும், இந்த லூப்புக்குள்ளே போகும். லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோடனே போயிட்டு அந்த இது திருப்பி அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கும். அந்த செட்டில் இருக்கிற வரைக்கும் அதை போயிட்டு அது வரைக்கும் ரிமூவ் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் பாயிண்டர் பி இங்கே இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிடும். இது இருக்கான்னு பார்க்கும். இது வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட் வந்து இங்கே வந்துடும் W கிட்ட. ஸோ திருப்பி அங்கே போவோம். நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து W தான் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ W இன்னும் இது அங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த எலமெண்ட் இன்னும் அங்கேயே இருக்கிறதுனால திருப்பியும் இதுக்குள்ளே போகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே போய் பார்க்கும். அந்த எலமெண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும், ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ அங்கே W ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் அப்போ வந்து இந்த லூப் அவுட் வெளில வந்துடும்.
ஸோ அந்த எலமெண்ட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ரிமூவ் பண்ணும், லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து இங்கே கோடில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த கண்டிஷனை கொண்டு வரணும். இஃப் நாட் ப்ரெசன்ட் என்ன செய்யணும், எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் இது உள்ளே போயிட்டு லூப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ கடைசியாக என்ன செய்வோம், நம்ம அந்த செட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ப்ரெசண்ட்டாக அந்த எலமெண்ட் வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்ட்டாக இருக்கிற அந்த எலமெண்ட் என்ன செய்கிறோம், கடைசியாக ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும், எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். எதில் ஆட் பண்ணணும், இந்த கேரக்டர் செட். ஸோ கேரக்டர் செட், அந்த செட்டோட நேம் டாட் ஆட். இதில் வந்து செட்டில் 2 ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்ற ஃபங்க்ஷன், அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த எலமெண்ட். ஸோ இதில் இருக்கிற ரைட், இந்த ரைட் எலமெண்ட்டை தான் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். இதில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அப்போ நம்ம புதுசாக போயிட்டு அதில் போய் ஆட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் அது இது இல்லைனாவும் அந்த எலமெண்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடும். அந்த செட்டில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஆட் பண்ண என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணும்போது ஒவ்வொரு லென்த் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஆஃப் 2,5ன்னு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா இதோட இது வந்து இதில் ரெண்டுத்தில் மேக்ஸிமம் நம்பர் என்ன, எது பெரிய நம்பர், அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கும் அதுதான் இதாகும். ஏன்னா நம்மளுக்கு கடைசியாக வந்து லாங்கஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங், அதாவது பெரிய சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லென்த்தோட சப்ஸ்ட்ரிங் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியும் மேக்ஸ் லென்த்து கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இனிஷியலாக நம்ம ஒரு லென்த் வச்சுருப்போம், 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 0ன்னு இனிஷியலாக லென்த் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது உள்ளே ஆட் பண்ணும்போது லென்த் வந்து 1ன்னு மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டி லென்த் வந்து இதோட லென்த்து 2. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும். லென்த்து 2ஐயும் கம்பேர் பண்ணோம். எது பெரிய நம்பர், ஸோ அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்மில் என்ன சொன்னால், இனிஷியலாக வச்சுருக்க இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் மைனஸ் லெஃப்ட், அந்த டிஃப்ரென்சஸ் தான் லென்த்து ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ நம்ம லென்த்து கண்டுபிடிச்சிரும். இந்த +1 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து அரேயில் வந்து இப்போ இதோட லென்த்து வந்து நம்மளோட அரேயோட லென்த்து வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம், 6. பட் அது வந்து அரேயில் வந்து ரெஃபர் பண்ணும்போது 0, 1, 2, 3 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால 5ஓட முடிஞ்சிடும். ஸோ லென்த் ஆட் பண்ணும்போது +1ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி தான் நம்ம லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதேமாரி வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் +1 ஆட் பண்ணணும். ஸோ இதில் மேக்ஸிமம் லென்த்து அதை கண்டுபிடிச்சி ஒரு இதுக்கும் இங்கே மேக்ஸிமம் லென்த் இருக்கும். இது ப்ரீவியஸோட மேக்ஸிமம் லென்த், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ கடைசியாக இது வந்து ஒரு இட்ரேஷனுக்கும் மேக்ஸிமம் லென்த்து கண்டுபிடிச்சி இதில் வச்சுக்கும். இது ஒரு வாட்டியும் இது உள்ள லூப் ஆகும். கடைசி இந்த ஃபாருக்கு நேராக, ஓகேவா, இன்டென்டேஷன் வந்து பைத்தானில் முக்கியம். ஸோ இது வந்து இதுக்கு நேராக நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் மேக்ஸ் லென்த். ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் எது மேக்ஸிமம் லென்த்து. ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சில் லென்த் 6, இது 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இது ஒன்றா செக் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ஒரு இட்டரேஷனாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 0ன்ற இண்டெக்ஸை வச்சு எஸ் ஆஃப் ரைட், இங்கே வந்து ரைட்டு 0 அது வந்து அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கும். இந்த 0ன்ற எலமெண்ட்டை
இந்த எஸ்ன்றது அந்த ஸ்ட்ரிங்கில் எஸ் ஆஃப் ஜீரோன்னு வரும். எஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட இந்த இதில் 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட், அதாவது பி. அந்த பி வந்து பீன்ற அந்த எலமெண்ட் வந்து கேரக்டர் செட்டில் இருக்கான்னு பார்க்கும். இனிஷியலாக எம்டி செட் அதில் இல்லை. அப்போ என்ன செய்யும், இதுக்குள்ளே போகாது, இங்கேயே அந்த கண்டிஷன் ஃபெயில். ஸோ இதுக்குள்ளே போகாது, நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லைனுக்கு வந்துடும். ஸோ அந்த செட்டை போயிட்டு அந்த எஸ் ஆஃப் ரைட்டுன்ற அந்த எலமெண்ட்டை இதில் போய் ஆட் பண்ணிவிடும், அந்த கேரக்டர் செட்டில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யும், மேக்ஸிமம் லென்த்து இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் லென்த்து இனிஷியலாக நம்ம 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இனிஷியலைஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இதோட லென்த்து ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு +1 கண்டுபிடிக்கணும். ரைட்டு வந்து என்னது 0th பொசிஷனில் இருக்குது. இப்போ 0. லெஃப்ட்டுன்றது லெஃப்ட்டு 0th பொசிஷன் -0 +1. ஸோ நம்மளோட இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லென்த்து இங்கே 1 வரும். இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம் லென்த்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது 0. 0,1ல் இது மேக்ஸிமம் நம்பர் 1. ஸோ இதில் 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது வந்து 0th இட்ரேஷனுக்கு நம்ம இங்கே பண்ணதை இந்த கோடில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் வந்துடும் ரைட்டுன்ற இடத்துல. ஸோ 1ன்னு வரும். ஸோ எஸ் ஆஃப் 1 என்ன, இந்த W அதில் இருக்கான்னு பார்க்கும். அதுமாரி ஒன்று இந்த கோடு வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணதை இந்த கோடு வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த கோடு ஆக்சுவலாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைடிங் விண்டோனா இந்த 2 இது தான். அதை வச்சு யூஸ்வலாக வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோ வந்து நீங்கள் சப்ஸ்ட்ரிங்கு இல்லை சப் அரே அதில் வந்து ஒரு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட், இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 பாயிண்டர் வச்சு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஷ்ரிங்க் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளமே வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை அப்படியே ஒரு இதுவாக எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவோம் அதை எழுதிட்டு அதை அப்படியே கோடாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.